வணக்கம். உங்க ரிட்டையர்மெண்ட் பிளான் நிஜமாவே சேஃப் தானா? பல வருஷமா நாம நம்பிட்டு வந்த பாதுகாப்பான முதலீட்டு வழிகள் இன்னைக்கு உங்க பணத்தோட மதிப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு இருக்கலாம். வாங்க, இந்த விளக்கத்துல அந்த பழைய ரூல்ஸ் எல்லாம் உடைச்சு உண்மையான நிதி பாதுகாப்பை எப்படி அடையறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இந்த ஒரு நேரடி கேள்வியோட ஆரம்பிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் நேரத்துல நம்ம பணத்தை பாதுகாக்க ஃபிக்ஸ்ட் இன்கம் தான் பெஸ்ட் வழின்னு நமக்கு பல வருஷமா சொல்லிருக்காங்க. ஆனா அது உண்மையா? அந்த நம்பிக்கைக்கு பின்னால இருக்கிற சில விஷயங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல ரிட்டையர்மெண்டோட பழைய ரூல் புக்க கொஞ்சம் புரட்டி பாப்போமா? பல வருஷமா, ஏன் தலைமுறையா சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க? உங்க காசை பத்திரமா பூட்டி வைங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி வருமானம் கன்ஃபார்மா வர திட்டங்கள்ல போடுங்க. ஆமா, வட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், ஆனா நம்ம அசல் பணம் ஒரு பைசா கூட குறையாது பாருங்க. இதுதான் தாரக மந்திரமா இருந்துச்சு. ஆனா இந்த பாதுகாப்பு நிஜமாவே பாதுகாப்பானதா? அதான் இங்க கேள்வி. இப்போ இந்த பாரம்பரியமான வழியில ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஆபத்துக்களை பத்தி பார்க்கலாம். சேஃப்டின்னு நாம நினைக்கிற ஒரு விஷயம் எப்படி நமக்கே ஒரு பொறியா மாற வாய்ப்பு இருக்குன்னு இந்த செக்ஷன்ல உங்களுக்கு புரியும். ஃபிக்ஸட் இன்கம்னு சொன்னாலே இந்த 5 மறைக்கப்பட்ட ஆபத்துகளையும் நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும். பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன். அடுத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருக்கிற லிமிட்ஸ், பென்ஷன்ல இருக்கிற சில சிக்கல்கள். கடைசியா டாக்ஸ். இது ஒவ்வொன்றுமே ஒரு சைலண்ட் அட்டாக்கர் மாதிரி நம்ம சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். வாங்க, ஒவ்வொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு பணவீக்கம். அது ஒரு அமைதியான திருடன் மாதிரி. உங்க பணம் பேங்க்ல பத்திரமா இருக்கலாம், ஆனா அதோட வாங்கும் சக்தி, அதாவது பர்ச்சேசிங் பவர், வருஷம் ஆக ஆக குறைஞ்சிட்டே போகும். யோசிச்சு பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை விட இன்னைக்கு ரொம்ப கம்மியா தானே வாங்க முடியுது. அதுதாங்க இன்ஃப்ளேஷன். அடுத்த பெரிய ஆபத்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மறு முதலீடு. உங்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மெச்சூர் ஆகும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்ச அதே வட்டி இப்போவும் கிடைக்குமா? என்ன கேரண்டி? ஒருவேளை வட்டி விகிதம் குறைஞ்சிருச்சுன்னா உங்க வருமானமும் டக்குன்னு குறைஞ்சிரும். இது ரிட்டையர் ஆனவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. சரி, பிரச்சனைகளை பத்தி நிறைய பேசிட்டோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். நிறைய பேர் ரிஸ்க்னு நினைக்கிற ஈக்விட்டி, அதாவது பங்குச்சந்தை முதலீடுகள், அது எப்படி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷனா இருக்க முடியும்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஸ்லைட் பாருங்க, ரொம்ப அழகா ரெண்டையும் கம்பேர் பண்ணுது. ஒரு பக்கம் ஃபிக்ஸ்ட் இன்கம், அது ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், ஆனா பணவீக்கத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். இன்னொரு பக்கம் ஈக்விட்டி, அது நல்ல growth கொடுத்து பணவீக்கத்தை ஈஸியா பீட் பண்ணும். சோ இங்க பாயிண்ட் என்னன்னா, நமக்கு ரெண்டுமே தேவை, ஒரு நல்ல கலவை தான் முக்கியம். ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்டோட 3 முக்கியமான பெனிஃபிட்ஸ் இதோ. 1, இன்ஃப்ளேஷனை பேட் பண்ற ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற சக்தி அதுக்கு இருக்கு. 2, ஒரு சின்ன விதை பெரிய மரமா வளர்ற மாதிரி லாங் டேர்ம்ல உங்க பணத்தை பல மடங்கு பெருக்கும். 3, உங்க பணத்துக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குது, தேவைப்படும் போது ஈஸியா பணமாக்கிக்க முடியும். நிச்சயமா, ஈக்விட்டின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் மனசுல வர்ற முதல் கேள்வி மார்க்கெட் வாலட்டிலிட்டி பத்தி தானே. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பார்வை நீண்ட கால நோக்குல இருந்தா, அதோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பல பங்குகள்ல பிரிச்சு போட்டா, அதாவது டைவர்சிஃபை பண்ணா, இந்த ரிஸ்கை நம்ம நல்லாவே குறைக்க முடியும். இப்போ நாம பேசின விஷயங்களை எல்லாம் சில நிஜ வாழ்க்கை உதாரணங்கள் மூலமா புரிஞ்சுக்கலாம். 3 வெவ்வேறு ரிட்டையர்டு பர்சன்ஸ் அவங்க எடுத்த முடிவுகள் அவங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சுன்னு அவங்களோட கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இந்த டேபிள் ஒரு தெளிவான படத்தை நமக்கு காட்டுது. பாருங்க, மிஸ்டர் சர்மா 100% ஃபிக்ஸ்ட் இன்கம்ல போட்டதால பணவீக்கத்துக்கிட்ட தோத்துட்டார். ஆனா மிஸ்டர் வர்மா ஈக்விட்டியும் சேர்த்துக்கிட்டதால அவரோட பர்ச்சேசிங் பவரை காப்பாத்திக்கிட்டார். மிஸ்டர் ஐயர் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நல்ல டைவர்சிஃபை பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ மூலமா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், மன நிம்மதி எல்லாத்தையும் அடைஞ்சார். இது நமக்கு ஒரு பெரிய பாடம் இல்லையா? ஓகே, ஈக்விட்டியோட முக்கியத்துவம் இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது? உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு சேஃபான, அதே சமயம் நல்ல growth கொடுக்கற ஒரு பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை எப்படி உருவாக்குறதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம முன்னாடி 3 வழிகள் இருக்கு. ஒன்னு ஸ்டெபிலிட்டி, இன்னொன்னு growth, மூணாவது ரெண்டையும் சேர்க்கிற புத்திசாலித்தனம். நம்ம குறிக்கோள் ஏதாவது ஒன்ன மட்டும் செலக்ட் பண்றது கிடையாது. ஸ்டெபிலிட்டியையும் growthஐயும் ஒன்னா இணைச்சு ஒரு சூப்பரான பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோவை உருவாக்குறது தான். ஒரு உண்மையிலே பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோனா அதுல ஈக்விட்டி, ஃபிக்ஸ்ட் இன்கம் மட்டும் இருந்தா போதாது. ரிஸ்கை இன்னும் குறைக்க ரியல் எஸ்டேட், தங்கம் மாதிரியான மற்ற சொத்துக்களையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பிரிச்சு போடுறது ரொம்பவே நல்லது. இதோ உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். ஸ்டெப் 1, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்னு முதல்ல முடிவு பண்ணுங்க.
ஸ்டெப் 2, உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ பல சொத்துக்கள்ல பிரிங்க, அதாவது டைவர்சிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 3, இந்த பயணத்துல உங்களுக்கு வழிகாட்ட ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரோட உதவியை நாடுறது ரொம்பவே முக்கியம். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தோட முடிக்கலாம். ரிட்டையர்மெண்ட்னா நம்ம லைஃப் ஸ்டைல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கோட உங்க விருப்பப்படி சந்தோஷமா நிறைவா வாழலாம். இந்த விளக்கம் தனவித்யாவின் ஒரு முதலீட்டாளர் விழிப்புணர்வு முயற்சி. உங்க நிதி எதிர்காலம் வளமா அமைய வாழ்த்துக்கள். பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.